பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்க ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பலப்படுத்த விரும்புகிறார். இந்த நாட்கள்ல நீங்க சிலர் ரொம்ப சோர்ந்து போய் போதும் கர்த்தாவேன்னு சொல்லிக்கொண்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திருந்து போஜனம் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம், நீங்க போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. பெரிய காரியங்களை தேவன் உங்களை கொண்டுத்தான் உங்கள் குடும்பங்களில் செய்ய போகிறார், உங்கள் தேசத்தில் செய்ய போகிறார் என்பதை தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அப்போ எவ்வளோ தூரம், எவ்வளோ பெரிய மகிமையான வல்லமையான காரியங்களை செய்த எலியாதான் இன்றைக்கு சோரை செடியின் கீழே படுத்துக்கொண்டு இப்படியாய் அவன் யோசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க என்ன நடந்தது, ஏன் எலியா இப்படி ஒரு பயத்துக்குள்ள அவர் வந்தார் நம்ம பார்க்கும்போது, அங்க எலியா அதற்கு முந்தின அதிகாரத்துல அக்கினியினால அவர் என்ன செய்தார், கர்த்தரே தேவன் வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை அனுப்பி, அங்க எலியாவின் ஜெபத்தின் மூலம் கர்த்தரின் அக்கினி அனுப்பப்படுது. அங்க இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அவங்க இருமனமாய் இருந்தவங்க கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவங்க அறிந்து கொண்டாங்க. அப்பொழுது அவர் பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவர் வெட்டி போட்டதை அந்த யேசபேல் கேட்ட பொழுது அவ சொல்றா, எலியாவை பயமுறுத்துகிற ஒரு வார்த்தையை அவள் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அப்பொழுது யேசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களின் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். அப்போ இதுல நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துலதான் பாகாலின் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் பாகால கூப்பிட்டிருக்காங்க. அங்க பாகால் கிட்ட இருந்து பதிலும் வரல, ஒன்னும் வரல. ஒரு ஊமையான, ஒரு பேசுவதற்கு அற்ற ஒரு தெய்வத்தை அவங்க வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தவள் தான் யேசபேலும். ஆனா எலியாவோ ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருந்தவர். ஆனா இந்த யேசபேல் பேசின இந்த வார்த்தை எவ்வளவு தூரம் எலியாவை சோர்வுறப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இப்படித்தான் உங்க வாழ்க்கையிலையும் எத்தனையோ காரியங்கள், மனித வார்த்தைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக யேசபேலின் வார்த்தைகளைப் போல இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு சேதமும் வராது, ஒரு குறைவும் வராது. இந்த சூழ்நிலை நிச்சயமாய் உங்களுக்கு மாறும். இதற்கு பிறகுதான் தேவன் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்போ இது தெரிஞ்ச பிறகுதான் அவர் பெயர்சபாக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்க நிறுத்திட்டாரு. அங்க வனாந்திரத்துல ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க ஒரு மனுஷியனுடைய வார்த்தையை கேட்டு, பாகாலை வணங்கின ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அன்றைக்கு எலியா சோர்ந்து போயிருந்தது போல, இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களுடைய வார்த்தைகளோ, இல்லை என்ன கஷ்டங்களோ, கடன்களோ, எந்த வியாதியோ, இது எல்லாமே யேசபேலின் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு நீங்க ஒரு நாளும் செவி கொடுக்க கூடாது. அப்போ அடுத்து ஆண்டவர் அப்படியே அங்க எலியாவை விடல. அவர் சோர்ந்து போயிருந்தாலும் அங்க ஒரு தூதனை அனுப்பி அங்க என்ன செய்யறாரு, எழும்பு போஜனம் பண்ணுன்னு அந்த தூதன் அங்க சொல்றாரு. சொன்னது மாத்திரம் இல்ல, ஒரு தழல்ல சுடப்பட்ட ஒரு அடை பாத்திரத்துல தண்ணீர், ஒரு வனாந்தரத்துல அங்க எலியாவை போஷிக்கிறதற்கும் அங்க கர்த்தர் எலியாவின் மேல கண்ணோக்கமாயிருக்கிறார். அப்படி பரலோகமே எலியாவை வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. தேவன் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல எலியா மேல கண்ணோக்கமாய் இருந்தா அந்த யேசபேலின் கைகள்ல எலியாவை தேவன் விட்டு விடுவாரா? அப்போ இதே போலதான் இன்றைக்கு நாமும்
பல நேரங்கள்ல இது எப்படி நடக்கும், இது எப்படி இந்த இந்த காரியம் இப்படி முடிஞ்சிருமோ, நான் அவ்வளவுதானா, நான் முடிஞ்சு போயிடுவேனா, என் குடும்பம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட பயமுறுத்துகிற வார்த்தைகள், சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தால், இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பிரத்யட்சமாக இடைப்படுகிறார். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின் மூலம் தகப்பனே, இன்றைக்கு இதை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் பலப்படுத்தி, அவர்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு போஜனத்தையும் வார்த்தையாகிய ஆண்டவரே அப்பத்தையும் கொடுத்து ஆண்டவரே அவர்களை நீர் திடப்படுத்தி இருக்கிறீர் தகப்பனே. இது நிமித்தம் அவர்கள் அப்பா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொன்னபடி இன்றிலிருந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஓடுகிற காலம், பறக்கிற காலம் வந்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.